முருகனை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ஒரு சின்ன குழந்தை போய் கும்பிட்டா அவனும் பாலமுருகனா காட்சி கொடுப்பான். கல்யாணம் ஆனவங்க போய் கும்பிட்டா அவனும் குடும்பஸ்தனா வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுப்பான். எல்லா கடமையும் முடிச்சிட்டு வயோதிகரா போய் வழிபாடு பண்ணா அவனும் ஆண்டி குளத்துல காட்சி கொடுப்பான். நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்றது ஒரு குறையா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பக்தி மரபில் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி குலதெய்வம் தெரியாதவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதை ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா குலதெய்வம்னா குலத்தை காத்து கொடுக்கக்கூடிய தெய்வம். தேவர்களின் குலத்தை காத்து கொடுத்தவன் முருகப்பெருமான். சூரபதுமன் கிட்ட இருந்து தேவர்களின் தலைவன் இந்திரனும் இந்திராணியும் சீர்காழிக்கு பக்கத்துல வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. தேவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்த போது அந்த குலத்தையே காத்து கொடுத்த முருகப்பெருமானை நாம் குலதெய்வமாக வழிபாடு செய்கிற போது அவன் நிச்சயமாக நம்முடைய குலத்தை காப்பாற்றி கொடுப்பான் என்பது நம்பிக்கை. இன்னொன்னு, முருகனை ஏன் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா